ஒரு நிமிஷம் கேளுங்க. சிவகுமார் அப்படின்னு ஒரு டென்டிஸ்ட்டு ரொம்ப அழகாக நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் இருக்குது, எதுக்காக நீங்கள் வந்து ஹை கேலரி ஹை ஃபேட் உள்ள சமோசா அப்படின்னு ஐட்டம்லாம் போகிறீங்க, ஈவினிங்கில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு 7 நாளைக்கு 7 அழகான நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் அவர் ரெக்கமெண்ட் பண்ணாருங்க. அதில் ஃபஸ்ட்டாக அவர் சொன்னது உப்பு கடலை. நம்ம ஊரில் எல்லாரையும் பார்த்துருப்பீங்க, ரோஸ்டட் சிக் பீஸ்ன்னு சொல்கிறோம் அதை. இந்த உப்பு கடலையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, நிறைய ஃபைபர் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. அந்த தோலோடு நீங்கள் வந்து சாப்பிட்றதுனால அது ரொம்ப நல்லது. அது ஒரு நாளைக்கு எடுத்துக்கங்க. திங்கக்கிழமை எடுத்துக்கங்க ஈவினிங்கில். செவ்வாய்க்கிழமைக்கு என்ன எடுத்துக்கலாம்? வறுத்த பட்டாணி இருக்கு இல்லையா, அதாவது ரோஸ்டட் க்ரீன் பீஸ்ன்னு சொல்கிறோம். அதில் என்ன இருக்குது? நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அதில். அதில் வந்து அதனால் பசி ஜாஸ்தி எடுக்காது. அதனால் ஃபோலிக் ஆசிட் அதில் நிறையா இருக்குது. அண்டு கேரோட்டினாய்ட்ஸ் அப்படிங்கிறதும் அதில் நிறையா இருக்கிறனால அதை வந்து செவ்வாய்க்கிழமைக்கு நம்ம எடுத்துக்கலாம். புதன்கிழமை அன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக வறுத்த கடலை ரோஸ்டட் பீனட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதை நாம் எடுத்துக்கலாம். உங்களுக்கே தெரியும், அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, அதில் ஹெல்தி ஃபேட் வேறு இருக்குது, நல்ல பசியும் அடங்கும். அது ஹை கேலரி இருக்கிறனால அது வளர்கிற குழந்தைகளுக்குமே நல்ல ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் அதில் மெக்னீஷியமும் விட்டமின் ஈயுமே நமக்கு தேவையானது உடம்புக்கு எவ்வளோ வேணுமோ அது இருக்குது அதில். அதனால் கடலை ரொம்ப நல்லது. சரி, வியாழன் அன்றைக்கி என்ன எடுத்துக்கலாம்? பொரி. சிரிக்காதீங்க, சின்ன குழந்தைக்கு தான் கொடுப்பாங்கன்ட்டு. பஃப்டு ரைஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, வறுத்த பொரியை நீங்கள் சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு கப்பு எடுத்திங்கனாலே ஹை ஃபேட் கிடையாது, அதில் 60 கேலரி தான் அதில் வெயிட் வரும் உங்களுக்கு. லோ ஃபேட்டாக இருக்கிறனால அது நல்ல ஒரு ஸ்நாக்கு. நிறைய நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் சாப்பிட்டிங்கனாலே வயிறு உங்களுக்கு ரொம்பிடும். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வறுத்த சோளம் நீங்கள் சாப்பிட்லாம். ரோஸ்டட் கார்ன் சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து மோர் லியூட்டின் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அண்ட் தென் ஜியாசாந்தியன் அப்படின்னு இருக்குது ஒன்று. இது வந்து உங்களுக்கு கண், தோல், குடலுக்கு, அதை குடலில் இருக்கிற பாக்டீரியாஸ்லாம் நல்லது, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். சனிக்கிழமை அன்றைக்கி வறுத்த அவலை நீங்கள் சாப்பிட்லாம். ரோஸ்டட் ஃப்ளாட் அண்ட் ரைஸ் சொல்கிறாங்க இல்லையா, அதில் வந்து சேப்பு கல்லில் இருக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது. அதில் வந்து ஆந்தோசயானின் அப்படின்ற ஒரு நமக்கு தேவையானது இருக்குது. அதில் ஆன்டி ஆக்சிடென்ட், அது டைஜஷனுக்குமே ரொம்ப உங்களுக்கு நல்லது. சண்டே அன்றைக்கி பொட்டுக்கடலையே நீங்கள் சாப்பிட்லாங்க. ரோஸ்டட் பெங்கால் கிராம் சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து ரொம்ப ஹை ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, அயர்ன் இருக்குது, ஜிங்க் இருக்குது. அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதை ஜாஸ்தி பண்ணுது. இத்தனை வகையான நம்ம ஊர் ஸ்நாக்ஸே இருக்கிறப்ப நாம் எதுக்காக வறுத்த ஐட்டம், உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணது, நல்லா பொரிச்சது, இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம உடலை கெடுத்துக்கணும்னு சொல்லுங்கள்? ஹை கேலரி வேறு. ஒரு சமோசா நீங்கள் சாப்பிட்டீங்களாலே 400 கேலரி வந்து ஏறிடுது. நீங்கள் மொத்தமாக நீங்கள் 5 கிலோமீட்டர் ஓடினாலே 500 கேலரி நீங்கள் ஒரு நாள் செலவு பண்ணாலே பெரிய விஷயம். அதனால் கேலரி ரிச்சாக இருக்கிறது நல்ல நம்ம ஊர் ஸ்நாக்ஸை நீங்கள் சாப்பிட்டு பழகுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.